ஸோ நிஜமாவே ஒரு ஃபேமிலி பாண்டிங்னா எல்லாருக்குமே இருந்திருக்கு. சார் குக்கிங்லாம் பண்ணுவீங்கன்றது வீட்லயே சமைப்பீங்களா சார்? கோவிட் டைம்ல எல்லாரும் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தோட்ட வேலை பார்க்கறது, குக்கிங் பண்ணதெல்லாம் அந்த கோவிட் டைம்ல கத்துக்கிட்ட விஷயம். ஒரே பிரியாணி தான், ஒரே பிரியாணி தான் திரும்பி திரும்பி பண்ணுவேன். ஓகே. ஸோ இப்போ இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மாதிரி சிவகுமார் அண்ட் சன்ஸ் அந்த ஒரு இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அசோசியேஷன் மேம். அதாவது சார் கூட சிவகுமார் சார் கூட நடிச்சிருக்கீங்க, சூர்யா சார் கூட, கார்த்தி சார் கூட 3 பேரையும் பார்த்துருக்கீங்க. 3 பேரோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபேமிலி. சார் வந்து ஸ்டேஜில் மென்ஷன் பண்ணுறப்பவும் ஹி மென்ஷன் ஹவு ஸ்பெஷல் யூ ஆர் டு தியர் ஃபேமிலி அப்படின்றது. ஸோ அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ இவ்வளோ அழகான ஒரு பாண்டிங்கில் ஒர்க் ஸ்பேஸையும் ஷேர் பண்ணுறப்போ அன்னைக்கு பார்த்த சூர்யாவும் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற சூர்யா சார் எப்படிப்பட்டதாக இருக்கிறாங்க? சொல்லுவா, சிஃபியா டோன்லேருந்து ஆரம்பிச்சா சொல்லுவா ப்ளீஸ் மேம் சொல்லுங்க. ஐயோ, சூர்யா வந்து அந்த வீட்டிலே ரொம்ப குவாய்ட்டு. சிவகுமார் அண்ணா வந்து வேற ரேஞ்சு. ஓகே. அவர் பேசினா வந்து 1940 11 o'clock வந்து இப்படி நடந்தது, 10:40 வந்து நான் டிஃபன் சாப்பிட்டேன். அவர் ஃபுல்லாக எங்களை ஃபுல்லாக சொல்லிடுவார். கார்த்தி ஆல்சோ இஸ் வெரி, ஆக்சுவலாக கார்த்தி தான் என்கிட்ட நிறைய பேசுவா போல. சூர்யா எப்பவுமே குவாய்ட்டாக தான் இருக்கும். அப்படியே நடிக்க வேண்டியது. I mean always he wanted to be part of cinema or he likes cinema. சூர்யா வந்து எப்பவுமே பேசுவேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். he won't talk much. பட் பிருந்தா கிட்ட தான் நான் கொஞ்சம் அடாவடி பண்ணுவேன். அது வந்து பயங்கரமாக வாருவேன் பிருந்தாவை. பட் சூர்யா எப்பவுமே அவன் பாட்டுக்கு அப்படி இப்படின்ட்டு வில் பி there. So when he came to act in films, எனக்கு ரொம்ப அவர் கண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். த ஃபர்ஸ்ட் அப்போ சிவகுமார் அண்ணா தான் எனக்கு ஃபுல் ரன்னிங் காமெண்ட். ஏன்னா அவர் கூட தானே தினம் ஷூட்டிங். ஸோ வென் there was a film we had to do, அப்போ சூர்யாவோட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் நான் போகிறேன். வீட்டில் கலந்து சந்திப்போமா, ஏதோ மறந்து போச்சு எந்த படம்னு. அப்போ அப்பா வந்து இல்லை இந்த படம் நீ கண்டிப்பாக பண்ண சொல்லி நான் போனேன். அப்போ அவர் என்ன பண்ணார், என்ன கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு என் கூட வராரு ஷூட்டிங்க்கு. நான் சொன்னேன் அண்ணா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு. ஸோ ஐ வாஸ் தேர் and I was watching him. அப்போ ஜோதிகா தானே நான் அதில் ஹீரோயின். ஆமாம் ஜோதிகா அதில் ஹீரோயின். ஸோ இவங்க 2 பேரும் அங்கே உட்காந்துட்ருப்பாங்க. ஷைனா அன்பிலீவபிளி ஷை. he won't even talk. அப்படியே he'll be standing. So one day I went to him, தம்பி இதெல்லாம் சினிமாவுக்கு வேலைக்கு ஆகாது, நீ வந்து இன்னும் கொஞ்சம் be open, like you have to open out. சும்மா சொல்லுவேன் ஓகேக்கா ஓகேக்கா ஓகேக்கா. ஸோ ஐ யூஸ் டு டிஸ்கஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் வித் ஹிம். அப்புறம் நான் அப்படியே அது விட்டுட்டேன். ஒரு நாள் காக்கா காக்கான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. என் பொண்ணு வந்துமா இந்த படம் பார்த்தே ஆகணும். சரிடா யார், ஓ சூர்யாவா, ஓ ஓகே லெட்ஸ் கோ சி அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரில் போய் ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். எப்போ மாறினா போல இந்த பையன். ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்க்ட் ஹிம், எப்பயா ஆட ஆரம்பிச்ச நீ டைலாக் பேசி. அண்ட் ஹி வாஸ் like he just opened up, you know, and after that there was no stopping him. Yes, after that ஒரு படமும் then Bala's film. இல்ல சினிமாவில் நடிக்க வருவேன்னு தெரியவே தெரியாது. அதனால you not இல்ல nothing, no preparation, nothing. 5 நாளுக்கு முன்னாடி தெரியாது நான் கேமரா பண்ணி நிற்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ I was prepared for nothing. எல்லாமே கேமராக்கு முன்னாடி தான் எல்லாமே கற்றுக்க ஆரம்பித்தேன். பட் இட் பிகேம் a responsibility. முதல்ல காசுக்காக தான் நடிக்க வந்தேன். வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ ஐ said okay I'll act and I need that money and அம்மாட்ட போய் இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடிக்க வந்தேன். பட் the love which was around me, like no unbelievable love, which no unconditional love which I kept getting. தப்பு பண்ணாங்க கூட, உளுந்தாங்க கூட, கேவலமாக பண்ணாங்க கூட, சொதப்பினாங்க கூட, I kept getting all that love. So I had to be responsible. So since ma'am was mentioning about Kaka Kaka, I was in Hyderabad and we don't have, at the time la not many Tamil films anga release, there was no release, direct release kadiyadu. But this one there used to be this one trailer show, Kaka Kaka trailer, and the trailer show nariya trailers vandu anga Kaka Kaka I still remember it stood out. So Ambu Chelvan IPS. It was like it used to give what so a rocking high. film that was. Police. I couldn't believe it when I saw it in the whole theater. அப்படி அதரும். I was so happy because I've seen him struggle so much with himself. அவரோடைய போராட்டம் தான் நான் பார்த்துருக்கேன். படங்களில் எல்லாருக்குமே போராட்டம் இருக்கும். அதெல்லாம் we have to learn, அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் வாழணும். பட் சூர்யாக்குள்ளே இருந்த போராட்டம் எப்படி வெளியே வந்தது தான் அந்த ஒரு ஷைனஸ் எல்லாத்தையும் வெளில எடுத்து போட்டு நீங்களே ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னைக்கு வந்து
போதும் போதும் சொல்ற அளவுக்கு அவ்வளவு அன்பு உங்களுக்கு இல்ல? போதும் நான் சொல்லவே இல்லையா? போதும் யார் நீங்க சொல்லுங்க சொல்லவே சொல்லக்கூடாது because we are ready to give you so much in abundance. Oh my god. பாருங்க அவர் அப்பத்துல இருந்து உங்களை வந்து பார்த்து பார்த்து ரசிச்சிருக்காரு. அப்போ எவ்வளவு ரசிச்சு ஃப்ரேம்ஸ் வச்சிருப்பாரு, எவ்வளவு ரசிச்சு ஒரு ஆடியோ கேசட் டு கெட் ஒன் ஆடியோ கேசட். ஸோ அந்த டைமில் மியூசிக் வேர்ல்டு இருக்குது அங்கே தமிழ் கேசட் இந்த இல்லை பட்டுங்க இட் யூஸ் டு கெட் சோல்ட் அவுட். மை சீனியர் ஹேட் ஒன் கேசட் டு get that cassette. I had to give my whole month conveyance. Pocket money. Pocket money antaichi. The cassette was 50 rupees. Tamil cassette was CD came sir, but cassette so cassette appudu I'm talking about 2000 இப்பெல்லாம் cassette na தெரியும் 2-3 அந்த டைம்ல sir. So தெரியுமா உனக்கு? ஏதோ தெரியும் சொல்லுது. Maybe my car had still a cassette recorder and that senior had a cassette recorder, but the cassettes in Tamil cassettes was romba expensive sir. It used to be 40 rupees 50 rupees madri. I still remember for 50 rupees it took like 1500 bucks or something or something, yeah, 4 digit figures. நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு மெமரி இருக்கும். சூர்யா சொல்றதுனால என்னோட கம்ப்யூட்டர்ல வால்பேப்பரே வந்து நான் உங்களை மட்டும் தனி ரசிக்கணும், ஜோ மாவையும் சேர்ந்து ரசிச்சிருக்கேன். 2 பேரும் சேர்ந்து வந்து பாப்பா கையில வச்சிட்டு இருக்க ஒரு போட்டோ இருக்கும், ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்களோட ஃபேன்ஸும் எனக்கு வந்ததுனால எனக்கு இன்னும் ஆட் ஆயிடுச்சு. என் பொண்ணு ரூம் ஃபுல்லா சூர்யா போட்டோ தான். பாரு என்ன தெரியல மேம், நான் லேப்டாப்ல ஸ்கிரீன் வைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. ஆனா அந்த மாதிரி ஒரு அன்பு இருந்திருக்கு உங்களுக்கு மேல. இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோட ஃபர்ஸ்ட் ஃபோன் என் பொண்ணு தான். அம்மா so nice மா. இப்போ இங்க அண்ணா வந்துட்டு he is a huge fan of சூர்யா சார். ஸோ லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல எல்லாம் நிறைய சூர்யா சார் ஃபிலிம்ஸ். ஸோ அது பார்த்து தான் I became a fan. Okay. Yeah. So first movie I think சில்லுன்னு ஒரு காதல் பார்த்துட்டு was it like 2001? Yeah. 2005-6 ல பண்ணது. ஓகே. அதுல வந்துட்டு நிறைய டயலாக்ஸ் எல்லாம் இப்போ பை ஹார்ட்டட் தான். அந்த லாஸ்ட்ல ஒரு லெட்டர் எல்லாமே குந்தவி கேரக்டர்க்காக வச்சிருப்பாங்கல்ல. ஸோ பரவாயில்லையே 20 years back. கல்யாணம் ஆகி 20 years ஆகுது. இப்போ ஞாபகம் இருக்கு எனக்கு மைத்திய குந்தவி என் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு சம்திங் லைக் தட். இப்போ ஆக்சுவலி மம்மி யா வெல் டன். ஸோ அந்த அளவுக்கு பிடிக்கும். அண்ட் தென் கேம். So we used to watch Adavan, Ayan. Yeah, I know. I've watched Adavan multiple times. Yeah. எனக்கு CD இருக்கு என் வீட்ல. கவுண்ட் சேம் CD இருக்கு, DVDல போட்டு. அந்த டைம்ல ஆல் தி கேர்ள்ஸ் அவங்க கிளாஸ்ல இருந்து எல்லா கேர்ள்ஸும் வந்து எங்க வீட்ல வந்து பெரிய அந்த செட் எல்லாம் இருக்கும். அவங்க Surya is feeling so embarrassed. I think எல்லாருமே அவரை பத்தி. I just think recollecting all this and I'm just feeling thankful for all the directors. எப்பவுமே அந்த டைம்ல இருந்த அந்த ட்ரெண்ட்ல இருந்த படம் இல்லாம அந்த ட்ரெண்ட்ல இல்லாத ஒரு படத்தை, ட்ரெண்ட்ல இல்லாத ஒரு கதையை தான் வந்து I was able to do and no they were able to think of me and make me part of such films. So I think இந்த படமும் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். Everybody is doing and everybody is watching a lot of action. My biggest memory is Varnam Ayram. Yeah. என்ன மெமரி மேம்? My God, it shook me. Yeah, what a film. I mean I think that was Surya's. காக்கா பண்ணிட்டு வந்து இன்னொரு ஆக்ஷன் படம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பட் we did வாரணம் ஆயிரம். Wow. So லக்கி பாஸ் பார்த்துட்டு இன்னொரு ஹேஸ்ட் ஃபிலிம் பார்த்துட்டு இருப்பாங்க, அது வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் we are doing creating another world here. ரொம்ப இன்ஸ்பிரேஷன் கொடுத்த படம் அது வாரணமாயிரம். Yeah, I loved it. Yeah, and Gajani also the performance. Oh yeah. So நாங்க ரசிச்சிட்டு இருக்கிற உங்களுடைய லிஸ்ட்ல இப்ப அடுத்து வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வந்து ஆட் ஆக போகுது. அதான் ஆடியோ லான்ச்லி சொன்னேன். எனக்கு இன்னொரு அடையாளத்தை கொடுக்க போற படமா நான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸை பார்க்குறேன். நான் a lot of people will identify with the film, with the world, with the character. I'm hoping கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இதே மாதிரி வந்து இந்த படத்தை பத்தி வேற ஒரு இன்டர்வியூல கண்டிப்பா. சரி, இந்த படத்துல ட்ரெய்லர்ல வந்து ஒரு பேபியை வந்து நீங்க கியூட்டா இருக்குல்ல, such a cute baby. After 20 years உங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் இப்ப வளர்ந்துட்டாங்க. பட் அந்த ஒரு மெமரி இருக்கும்ல, சின்ன நீங்க அந்த ஃபேஸ் ஆஃப் யுவர் சில்ட்ரன் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. யூ ஹேவ் கேரிட் யுவர் சன் அண்ட் டாட்டர் லைக் தட். இப்ப திருப்பி அந்த மாதிரி ஒரு குழந்தை அவங்க கையில கொடுத்த உடனே எப்படி இருந்துச்சு? அவர் சன் மாதிரி தான் பாத்துட்டு இருந்தார். And he was also had to get used to. ரொம்ப attached அந்த. The baby's name is Charvik. Sweetest. Such a sweet He child. never cried.
I don't know how Very rarely, only when He he was only gave us sleeping. smiles. Maybe he was- a lot of laughter, a lot of beautiful memories. Night shoots First எல்லாம் he come, இருந்துச்சு. no, he got ting like that. Yeah. Cute he was. And then very smart. அப்போ இவர் சொன்னார், நாங்கள் கொஞ்சம் அந்த குழந்தை அழுதுச்சுன்னா சிரிக்க வேண்டிய சீனில் நாங்கள் டிஐ பண்ணுறதுக்கு ஏதாவது ரெடியாக ஒன்றும் தேவையில்லை. அது வேஸ்ட்டு. அந்த டிஐ ஆள் வந்து உட்கார்ந்தது தான் வேஸ்ட்டு. Since you were asking any memories, so trailer la you must have seen and the Kolanda he'll be touching, sir will make him touch the ground. அது சாரோட ரியல் லைஃப் சீன் ரெப்ளிகேட் பண்ண. ப்ளீஸ் ஷேர் இஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். Generally, I've always been traveling and கல்யாணத்துக்கு அப்புறமா தான் you actually know what it is to be a husband or know what happens and how to be a wife or குழந்தை பிறக்கும் போது தான் வந்து a mother is born when a child is born சொல்லுவாங்க. அந்த மாதிரி I think I was also missing out a lot with kids. தியா பிறக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு 2-3 years நான் கூட இல்லை, நிறைய ட்ராவல் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். தேவ் பிறந்ததுக்கப்புறமா ஐ திங்க் என்ன பண்ண தவிர உணர்ந்து கொஞ்சம் நாட் ஃபுல்லி பட் அட்லீஸ்ட் ஐ வாஸ் ஏபிள் டு பி அ பார்ட் ஆஃப் ஹிஸ் சைல்ட்ஹுட். ஸோ பொண்ணு பிறந்தா வந்து லக்ஷ்மி கிடச்ச மாதிரி, லக்ஷ்மி வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ வாஸ் தியா பிறந்த உடனே தான் என்னோடய முதல் வீடு நான் வாங்கினேன். அந்த ஒரு எம்டி கிரவுண்டு அதை முதல்ல வாங்கிட்டு அதோட சந்தோஷம். நாங்களாம் ஸ்டெப்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி தியாவோட காலை வந்து தரையில் அந்த இடத்துல முதல்ல வச்சு அப்புறமா தென் வி ஆல் வெண்ட் இன் சைட். ஸோ சார்விக் இந்த குழந்தை படத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வீடு என்டர் ஆகும்போது ஐ தாட் கேன் வி டூ திஸ். அவங்க கால் முதல்ல பதிய வச்சு டூல் எடுத்து இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. பிகாஸ் சார் இந்த 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 படத்தில் ஒரு குட்டி பாப்பா இருக்கு. ஒன்ஸ் ஹி ஹர்ட் தட் ஐ குட் யூஸ் லாட் ஆஃப் fatherly experiences that Surya sir had. And ஒரு கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன், all those scenes will be touching and funny and relatable also. So all those scenes or all those suggestions illa, he was telling me when I was telling her, I had this thing, so I was chumma appade copy panna. No, anybody, any character, any actor, I think we all go back and pull our life memories to create and make it more that real. makes it real, no? ஸோ இப்போ எனக்கெல்லாம் சின்ன வயசில் வந்து காதல்னா என்ன அப்படின்னா வந்து இளையராஜா சார் அவரோட பாடல் வரிகள் தான் வந்து இதுதான் காதலா, இதுதான் நட்பா, இதுதான் வந்து சோகமா, இதுதான் தவிக்கிறதா அப்படிங்கிறதுலாம் பாட்டு வரிகள் மூலமாக தான் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி மேபி அனதர் ஏஜ் குரூப் அனதர் கம்மிங் ஆஃப் ஏஜில் இருக்கிறவங்க எல்லாமே கல்யாணம் பண்ண போகிறவங்க maybe they will see all this and think like, okay, this is the next part of life, this is what is going to happen and this is reality அப்படிங்கிற மாதிரி ஐ திங்க் சின்ன சின்ன லேர்னிங் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். ஓகே, ஸோ லவ்வுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லலாமா? அழகாக்கிறது தானே. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்பெயினில் வந்து நிக்கோல் வில்லியம்ஸ் வந்து he was a fantastic winner and he got the medal. பிரமாதமான அது வின்னிங், அது வேர்ல்டே பார்த்துருந்தது how வில்லியம்ஸ் வாஸ் winning it. பட் அந்த வெற்றியை வந்து இன்னும் அழகாக்குனது எதுனா வந்து எல்லாம் உலகமே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மெடல் எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா கழுத்தில் போட்டார். அது இல்லாமல் கூட வந்து அது அழகு தான். பட் அந்த வெற்றியை அழகாக்குனது வந்து the way he went and he appreciated the mother because she's given everything possible. ஒரு சாதாரண ஏழ்மையான ஒரு இடத்துலேருந்து அவங்க அம்மா வந்து மேரேஜும் ப்ரோக்கன் மேரேஜ்லேருந்து வந்து அந்த பையனை வந்து வளர்த்தி அவனை ஃபுட்பாலுக்காக வந்து எல்லாத்தையும் இழந்து அவனை ஒரு ஆளாக்கியிருக்காங்க. அந்த வெற்றியை வந்து அவங்க அம்மாட்ட போய் காணிக்காக்குறான்ல. ஐ திங்க் இப்போ வந்து ஸ்கூலில் வந்து அந்த சிவிக்ஸ் இல்லை, அந்த மாரல் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. பட் லைஃப் லெசன்ஸை வந்து எங்கேருந்து கற்றுப்போம் அப்படின்னா மேபி சம் மூவிஸ், மேபி வெங்கீஸ் ரைட்டிங், மேபி சுற்றி பார்க்குற விஷயங்கள் இருந்து, மேபி இந்த மாதிரி நிக்கோல் வில்லியம்ஸ் வந்து டிவியில் வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து மரியாதை செலுத்துறதை பார்த்துட்டு தென் வி ஆல் வாண்ட் டு பி தட் அண்ட் வி வுட் வாண்ட் டு கிரியேட் அ மூமெண்ட் லைக் தட் ஃபார் ஆர் மதர். ஸோ தீஸ் ஆர் ஆல் வாழ்க்கையை அழகாக பார்க்குறதுக்கான வழிகள் சொல்லுவேன். ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ சா இன் திஸ் ஃபில்ம். கண்டிப்பா, அதாவது ஒரு ஃபன் ஃபில்டா என்ஜாய் பண்ற மூவி மட்டும் இல்ல, அதுல இருந்து சின்ன சின்ன டேக்அவேஸ் ஒரு லாட் ஆஃப் எமோஷனல் ஆஸ்பெக்ட். ஏன்னா டப்பிங் நான் எவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ தாண்டி வந்திருக்கேன். பட் ஈவன் when I was dubbing I was like this, I was laughing. the மம்மிக்கும் எனக்கு இருக்கிற சீனும் இல்லை சூர்யாவும் நானும் அந்த பெட்ரூமில் பேசுகிற சீனும்
ஐ பர்சனலி திங்க் தொழிலில் ஜெயிக்கிறது மட்டும் ஜெயிக்கிறது கிடையாது. வாழ்க்கையில், குடும்பத்தில், ஃபேமிலியை ஜெயிக்கிறதும் வந்து இட்ஸ் a பிக் சக்ஸஸ். சம்டைம்ஸ் we don't give so much importance to it, or அதை கம்மியாக எடை போட்டுடுறோம். ஐ திங்க் ஒரு காயினோட 2 சைடும் வந்து தொழிலையும் வெற்றி இருக்கணும், குடும்பத்துலேயும் வந்து நம்ம ஜெயிக்கணும். ஏதாவது ஒரு பக்கம் தேஞ்சால் கூட அந்த காயின் வந்து செல்ல காசாயிரும். ஸோ ஸ்வீட். ஸோ அவ்வளோ அழகான ஒரு குடும்ப படம், அந்த குடும்பத்தோட ஒரு பாண்டிங் இங்கே அழகாக இருக்குது. ஐ திங்க் நவ் யூ கைஸ் ஒரு பிகம் ஒரு ஃபேமிலி மாதிரி இல்லை உங்களோட பாண்டிங். நீங்கள் அவளை மம்மின்னு அவங்கள பயங்கர உரிமையாக வந்து அடித்து சிரித்து பேசுங்க. மம்மி ஃபர்ஸ்ட் டேலேருந்து she's a very obedient child actually. எங்க கிட்ட அப்படி மற்றவங்க கிட்ட அதெல்லாம் எனக்கு தெரியாது. மற்றவை எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் நோ, வி ஆல் எல்லாருக்குமே அந்த மாதிரி அந்த சீன் நம்ம கொடுத்த உடனே நாங்கள் எல்லாரும் உட்காந்து அந்த சீனை படித்து, யாருமே ஷார்ட் முடிஞ்சா போய் கேரவானில் உட்காந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜாலியாக உட்காந்து நாங்கள் ஏதாவது அவர் ஸ்பெஷலாக காஃபி போட்டு கொடுத்துருவாரு. அவர் தினம் எங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்து, அவர் மட்டும் சாப்பிட மாட்டார், எங்கள் எல்லாரையும் சாப்பிட வச்சுருவாரு. படம் ஃபுல்லாக நான் டக்கின் பண்ண அந்த மாதிரி, ஆனால் டெய்லியும் ஸ்வீட் அமிச்சிட்டே இருப்பார் கேரவன். நான் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறேங்கிறது எனக்கு தான் தெரியும். ஆமாம், காலையில் 5 மணி ஆனால் கூட ஜிம்மில் இருப்பார். ஏன்னா ஐ ஆல்சோ கெட் அப் இன் த மார்னிங். சூர்யா தான் அங்கே கம்பெனியன். அவர் காஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோ, வி ஆல்சோ ஹேவ் அ லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். படத்தில் இல்லாமல் வந்து வெளியிலையும் வந்து சின்ஸ் வி பாண்ட் ஸோ வெல், ஐ திங்க் ஆல் தட் ஹெல்ப் அஸ் டு பி த கேரக்டர். சுனில் ரெட்டியை நானும் வந்து சினிமாவுக்கு முன்னாடி ஸோ அவனை போட்டு அடிக்க உரிமையாக அடிப்பாங்க. எப்பெல்லாம் அவனை அடிக்கிற சீன் இருக்குதோ உரிமையாக கூப்பிட்டு அடிப்பேன். சின்ன வயசுலேருந்து என்கிட்ட அடி வாங்கியிருக்காங்க. அவங்க அப்பா பெரிய டைரக்டர். அவர் கூட தான் நான் நிறைய படங்கள், சிரஞ்சீவி ஆக்ட் பண்ண படங்கள்ல அவர் தான் டைரக்டர். ஸோ இந்த 2 பசங்க பயங்கர வாலு. இந்த 2 சுனிலும் அவன் பிரதரும் வைபவும் வாலுனா வாலு. உங்க வீட்டு வால் neighbors வேற. ஸோ எல்லாருக்குமே ஒருத்தர் தெரியும். knowing each other also kind of helps to immediately gel well and ஒரே வீட்டில் வளர்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு பண்ணுறதுக்கு it really செட்டில் just as Sunil sir entered, ஏய் மாப்பி அந்த மாதிரி ஒரு வைப். It was like a reunion. Yeah, they all had that love. a lot of அக்காயோ என்ன இவ்வளோ சூர்யா இவ்வளோ கேட்குறா. அக்கா ஓகே அக்கா ஓகே ஓகேப்பா ஓகேப்பா. அது that one moment maybe I have to bring it up now. So we were shooting a proper comedy scene. It was a proper comedy scene, and that was when the news came. Ma'am's mother had just passed, and she said, "Can I finish this scene and leave?" Yeah. I froze for a second and blank actually. And we were doing a comedy scene. It was a comedy scene. Yeah. ஸோ the whole thing நாங்கள் ஒரு 85% அந்த சீன் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 5 ஷாட் இருந்தது. அது முடிச்சிட்டா அந்த சீன் முடிஞ்சு போயிடும். நான் நினைக்கிறேன் அது நிறுத்திட்டா நாங்கள் இனிமேல் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த சீன் we have to come அந்த செட்டுக்குள்ளே வரப்போகிறோம். அப்புறம் திருப்பி அந்த டேக் ஆஃப் ஆகிறதுக்கோ இல்லை அதை திருப்பி அந்த ரீக்ரியேட் பண்ணுறதும் இம்பாசிபிள். இல்லை அது வராது. ஸோ மை மதர் வுட் ஹவ் செட், எங்கள் அம்மா சொன்னனால தான் நான் திருப்பி ஷூட்டிங்கை வந்தேன். ஷி வாஸ் இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ நியூ இட் வாஸ் கிரிட்டிக்கல் டைம். பட் ஷி செட் நோ, ஷூட்டிங் போனாங்க. அப்போ தான் நான் வந்தேன் ஹைதராபாத்துக்கு. Previous days allame when she was talking to me, she was like, I got to know that how attached she is to her mother. Yeah. So நாங்க அதை பற்றி பேசி லைக் அந்த பாண்டை பற்றி, ஹவு ஷீ இஸ், அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, அதை பற்றி எல்லாம் பேசியிருக்கும்போது ஐ வாஸ் லைக் ஐ வாஸ் லைக் ஓகே, என் அம்மா எனக்கும் என் அம்மாவுக்கு இருக்கிற அந்த பாண்டு தான் ஹவு க்ளோஸ் அந்த மாதிரி தெரியும். அண்ட் that day while we were shooting இந்த நியூஸ் வரும்போது I was like heartbroken. எனக்கு I could like எனக்கு தெரியும் அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கு அதுன்றது. அண்ட் I was looking at her, she is doing the scene. எனக்கு தண்ணி குட்டுது கண்ணில். And she is like அந்த காமெடி அந்த full on she is like into the scene and she is giving her performance. And that moment like ஒரு ஆக்டராக அந்த எனக்கு அட்மிரேஷன் சொல்ல முடியாது. ஐ வாஸ் லைக்
That's equal respect she's giving. அம்மாக்கும் இந்த ஆர்ட் ஃபார்முக்கும் சினிமாக்கும் ஈக்குவலாக கொடுக்குற அந்த மரியாதை தான் அவங்க அப்படி பிஹேவ் பண்ண வச்சுருக்கேன். தட்ஸ் வை ஷீ இஸ் ஹியர் டில் நவ். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த பின்னக்கல்ல ஒரு பெடஸ்டலில் ஒரு பெரிய ஸ்டேஜில் வந்து இவங்க இன்னும் இப்படி இருக்காங்க அப்படின்னா த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஷீ கிவ்ஸ் ஃபார் ஹர் செல்ஃப், இந்த கெரியருக்கு வாட் சினிமா ஹஸ் கிவன் ஹர், அது கொடுக்குற அன்பு அந்த மரியாதையும் தான் இவ்வளோ தூரம் இன்னும் ரெலவெண்ட்டாக இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இவங்களை கூட்டிகிட்டு வந்து. Surya, that's okay. He's going on talking to me and I know Surya அவ்வளோ பேச மாட்டாருன்னு. So I'm looking at him. வேற யார் நிற்பாங்க கூட? செட்டில் யாருக்கும் யாரும் தெரியாது. இவர் தூணு பின்னாடி நிற்கிறார். He's behind a pillar. என்னை விட யார் தெரியும் உங்களுக்கு செட்டில்? சூர்யா, என்ன சூர்யா? அக்கா அக்கா அப்புறம் என்னென்னமோ அக்கா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, என்னென்னமோ. I want her to come away from the thought. முடிஞ்ச வரைக்கும் வந்து what else we can do, just keep trying to take her away from the thought. See, when we connect with people on the set, you know, we don't work for the day, we don't you know, பணத்துக்கு மேல. It's we work for people, we work for relations. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஸ் யூனோ ஒரு பாண்ட் மாதிரி யூனோ இட் ஜஸ்ட் வி ஃபார்ம்ட் அ பாண்ட். ஐ வுட் சே நம்ம மட்டும் இல்லை, the whole set. I mean the direction department, camera, Telugu, and camera team is like Malayalam. Yeah. And doing a Tamil film. Yeah, we're doing a Tamil film. எப்படி நானே மறந்து போய் சில டைம் தெலுங்குல பேசிடுவேன். தமிழ் படம் இல்லை அப்படின்னா, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக தெலுங்கு வந்துடும். அவர் கேமராமேன் வந்து மலையாளி அண்ட் ஆல் இஸ் அசிஸ்டன்ட்ஸ். மேடம் இவ்வளோ வரும்னு எங்கே வரும்? லைக் ஸோ ஸ்வீட், வெரி ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட். லைக் நிறைய பேருக்கு அதான் அந்த குழப்பம் இருக்குது, இது வந்து தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படின்ட்டு. அப்படி இல்லை. இப்போ வந்து வெங்கி வம்சி வந்து ஆந்திராவிலேருந்து, ரவீனா மேம் வந்து மகாராஷ்டிராலேருந்து, பாம்பேலேருந்து, மமிதா அண்ட் த என்டையர் க்ரூ வந்து கேரளாலேருந்து, நாங்கள் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து. பட் எல்லாரும் சொல்ல வர்றது வந்து ஒரே உணர்வு தான். வாட் இட் இஸ், இந்த ஃபேமிலினா என்ன, இந்த அன்புனா என்ன, இந்த காதல்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிற ஒரே எமோஷன் ஃப்ரம் எவ்ரிவேர் வி ஆர் கம்மிங் அண்ட் சேயிங் த சேம் எமோஷன். அண்ட் வெரி எமோஷ்னல் இல்லை? எல்லாம் ஒரு சீனும் ஃபன் இருக்கும், அழுக இருக்கும், திங்க் பண்ணுறதுக்கு இருக்கும். இந்த வருஷத்தில் இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். வாவ். ஸோ இவ்வளோ நம்ம வவுச் பண்ணுறோம், அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம், அதுக்கான இது கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக. எஸ், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ வி புட் இன் மோர் தென் ஹார்ட் ஒர்க், நிறைய அன்பும் போட்டு நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அதில் தான் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். டன் மேம், டன் பண்ணிக்கலாம். ஓகே, கஷ்டப்படி. such a fun team to talk to also. அவ்வளோ விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு. இன்னும் வந்து டைம் இருந்துச்சுன்னா நிறைய பேசலாம். அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல் மெமரிஸ், எப்பத்துல இருந்தோ இருக்கிற அந்த பாண்டிங் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு படத்துலயும் அது டிராவல் ஆயிருக்கு அப்படின்றப்போ அது கண்டிப்பா அந்த பாண்டிங்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸ்க்ரீன்லயுமே. ஸோ வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் and it's really nice talking to each and everyone. Mummy, thank you so much. Mummy, உங்களுக்கு ஸ்டேஜுக்கு மட்டும் போனா என்ன ஒரு சின்ன ஃபியர் வருது, ஒரு சின்ன தடுமாற்றம் வருது. நீங்க வந்து ஆகஸ்டுக்கு பதிலா ஏப்ரல் படம் ரிலீஸ்னு சொன்னீங்க. வாட் இஸ் தட்? ஆமா, நானும் பார்த்தேன். அது வந்து நம்ம சொல்லணும்ல, it's actually like it's mandated to give a speech. Okay, so we cannot skip it. If I had a choice I would have skipped it. Okay. ஆனா so okay, எல்லாமே சொல்லி முடிச்சிட்டு like okay, in my head I was thinking okay, எல்லாமே கவர் பண்ணி நினைக்கிறேன், we'll end this soon அந்த மாதிரி சொல்லிட்டு suddenly I said April 14. I don't know. அப்ப ரியலைஸ் ஆகல. அப்ப ரியலைஸ் ஆகல. நிறைய விஷயம் ஸ்கிப் பண்ணோம். அந்த ஸ்விம்மிங் வரேங்க கூட, I'm coming swimming today evening with you அப்படிங்கோ. காண ஆளை காணோம், பார்த்தா ஸ்கிப் தூங்கி உறங்கி. but that's okay. ஆனா அவ்வளோ நேரம் I was like so nervous. அந்த இது சொல்லும்போது ஓகே முடிச்சிட்டு போலாம் கான்ஃபிடென்ட்டா கான்ஃபிடென்ட்டா I'm like looking at the audience. அப்பதான் டிடி மேம் வந்துட்டு August 14. ஐயோ, suddenly I looked at him. He was like ஸோ அழகான ஃபன் விஷயங்களும் உள்ள இருக்கு. உங்களை மாதிரியே நீங்க பண்ற ஃபன் விஷயங்கள் மாதிரி படத்துலயும் இருக்கு. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எப்போ பார்க்க போறோம்?
ஆகஸ்ட் 14th நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே டன். யா thank you sir. Thank you ma'am. Thank Thank you you, mummy. thank you, Thank you thank sir. you. Thank you. TN Talkies, Tamil.